ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துச்சுன்னா, முத்து வந்து மீனாக்காக வாங்கிட்டு வந்த ஸ்கூட்டியை வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே காட்டுறாரு. அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அண்ணாமலையெல்லாம் என்னடா முத்து திடீர்னு வண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்பாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, இல்லப்பா மீனா பூக்கடை போனதுலேருந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தா, அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. இனி இந்த வண்டி தான் மீனாவோட பூக்கடை. இந்த வண்டியில் பூ வச்சு எங்கே வேணா கொண்டு போய் வியாபாரம் பண்ணிக்கலாம் சொல்றாரு. லாஸ்ட்டாக அந்த கடைக்கு நான் பேர் கூட வச்சுட்டேன்ப்பா, மீனா நடமாடும் பூக்கடை, நல்லா இருக்கான்னு கேட்குறாரு. அண்ணாமலையெல்லாம் சூப்பரான்னு சொல்லுவாரு. ஆனால் விஜயாக்கும் ரோஹினிக்கு தான் செம கடுப்பாது. அதுக்கப்புறம் நடக்குன்னா மனோஜ் முத்தை பார்த்து, சரிடா இந்த கடைக்கு ஏன்டா அம்மா பேர் வைக்கலன்னு கேட்பாரு. அப்ப முத்து விஜயாவை நக்கல் பண்றாரு. அது ஒண்ணு இல்லடா மனோஜ், பார்லர் அம்மா பேர்ல கடை ஆரம்பிச்சிச்சு, அந்த கடையும் பாதியோட போயிடுச்சு. நாங்க அம்மா பேரை கடைக்கு வச்சோம், அந்த கடையை கார்பரேஷன்காரன் மொத்தமா தூக்கிட்டேன். அம்மா பேர் சுத்தமா ராசி இல்லடா, அதனாலதான் மீனா பேரே கடைக்கு வச்சுட்டேன்னு சொல்றாரு. அதை கேட்ட விஜயாக்கு இன்னும் கடுப்பாது. கடைசியா அண்ணாமலை வந்து மீனாவையும் முத்தையும் வாழ்த்தி அவர் கையாலே வண்டி சாவியை மீனா கொடுப்பாரு. அதோட அந்த சீன் முடியுது. அதுக்கப்புறம் நடக்குன்னா மனோஜ் வந்து பொறாமையில ரோஹினிட்ட புலம்புறாரு. பாத்தியா ரோஹினி, முத்து வந்து அவன் பொண்டாட்டி திரும்ப பூக்கடை வச்சு கொடுத்துருக்கான். அதே மாதிரி அவன் பொண்டாட்டி அவனுக்கு கார்லாம் வாங்கி கொடுக்குது. ரவியும் கார் வாங்க போறேன், ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என் தம்பிங்க 2 பேர் என்னோட திறமையில குறவுதான், ஆனா அவங்க முன்னேறி போயிட்டே இருக்காங்க. நான் தான் இப்படியே இருக்கேன்னு சொல்லி புலம்புறாரு. அதை கேட்ட ரோஹினி சொல்றாங்க, இங்க பாரு மனோஜ், அவங்க 2 பேரும் ஒழுங்கா ஒரு வேலைக்கு போறாங்க. அதே மாதிரி நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போனா கண்டிப்பா முன்னேறலாம் சொல்றாங்க. இப்ப மனோஜ் லைட்டா கடுப்பாரு. சும்மா வேலைக்கு போல குத்தி காட்டிட்டே இருக்கா ரோஹினி. எனக்கு தான் எந்த வேலையும் செட் ஆக மாட்டுதுல. நல்ல வேலை கிடைச்சா அதுக்கும் காசு கேட்கறாங்க. சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சு முன்னேறலாம் பார்த்தா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அவங்களுக்குலாம் உதவி செய்ய ஆள் இருக்காங்க, ஆனா எனக்கு யாருமே அப்படி இல்லை. யாரோ சப்போர்ட் பண்ணாதானே என்னால் முன்னேற முடியும்னு சொல்லுவாரு. லாஸ்டா மனோஜ் நைஸா விசாரிப்பாரு. சரி ரோஹினி, உங்க அப்பா எப்பதான் ஜெயில இருந்து வெளியே வருவாரு, எனக்கு எப்பதான் பணம் கிடைக்கும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. அதை கேட்ட ரோஹினி இப்ப செம்ம கடுப்பாயிடுறாங்க. சும்மா பணம்னு கேட்டுட்டே இருக்க, அப்ப பணத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணியான்னு கேட்பாங்க. அதை கேட்ட மனோஜுக்கு ஷாக் ஆகுது. ஐயோ ரோஹினி, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன் மேல லவ்ல தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்றாரு. கடைசியா ரோஹினி சொல்றாங்க, இப்ப என்ன உனக்கு பணம் தானே வேணும், அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உங்க அப்பா வந்துட்டு ஒரு 27 லட்ச ரூபா பணம் கொடுத்தாருல, அது என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. மனோஜும் ஒரு பொண்ணு என்னை ஏமாத்தி அந்த பணத்தை தூக்கிட்டு கனடாக்கு ஓடிச்சுன்னு சொல்றாரு. ரோஹினி அந்த பொண்ணை பத்தி டீட்டெயிலாக விசாரிப்பாங்க. கடைசியா சொல்றாங்க, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா போதும், அந்த பொண்ணுகிட்ட இருந்து திரும்ப அந்த பணத்தை வாங்கி நீ ஆசைப்பட்டபடி சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கலாம் சொல்றாங்க. அதுக்கு மனோஜ் வந்து, அது எப்படி முடியும் ரோஹினி, அவ தான் கனடா போயிட்டாலே, அவளை எங்கன்னு போய் தரதுன்னு கேட்பாரு. அப்ப ரோஹினி சொல்றாங்க, அவ கனடா போறதுக்கு ஒரு ஏஜென்சி வழியா தானே போயிருப்பா, அந்த ஏஜென்சில போய் விசாரிப்போம், கண்டிப்பா அவளை பத்தி ஏதாவது டீட்டெயில் கிடைக்கும் சொல்றாங்க. லாஸ்டா மனோஜ் ரோஹினி ஜீவாவோட போட்டோ காமிச்சு ஒரு ஏஜென்சில விசாரிப்பாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா, ஜீவா வந்து இந்தியா வர போறாங்க. ஆமாங்க, முத்து தான் ஏர்போர்ட்ல இருந்து ஜீவாவை பிக்கப் பண்றாரு. முத்து காலைல ஜீவா சவாரி வந்துட்டு இருக்கும் போது முத்து ஜீவாட்ட விசாரிப்பாரு. மேடம், நீங்க எந்த நாட்டுல இருந்து வரீங்கன்னு கேட்கற. ஜீவாவும் நான் கனடால இருந்து வரேன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ரோஹினியும் மனோஜும் ஜீவாவை தேடுற விஷயம் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரிய வரும். ஜீவாவோட போட்டோ முத்து யதார்த்தமா பாக்குறாரு. பார்த்தோன்னா முத்துக்கு ஷாக் ஆகுது. டே மனோஜ், இந்த பொண்ணை அவனை ஏமாத்தி பணத்தை தூக்கிட்டு ஓடிச்சுன்னு கேட்பாரு. மனோஜ் ஆமான்னு சொல்றாரு. அப்ப முத்து சொல்றாரு, இந்த பொண்ணு இன்னைக்கு என் கார்ல சவாரிக்கு வந்துச்சுடா, நான் தான் இந்த பொண்ணை ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணேன், கனடால இருந்து வந்தேன்னு சொன்னிச்சுடான்னு சொல்றாரு. அதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இப்ப ஜீவா சென்னையில தான் இருக்காங்கன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. எப்படியா ஜீவா கண்டுபிடிச்சு அந்த பணத்தை திரும்பி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான முயற்சியில மொத்த குடும்பம் இறங்க போறாங்க. இனிமேல் ஜீவானால என்னென்ன கலாட்டம் நடக்க போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்டு சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.